மரணம் அப்படின்னாலே ஒரு பயம் இருக்கும்ல. ஏன் பிரதர் இப்படி பேசுகிறீங்க? நல்ல வார்த்தையை பேச மாட்டீங்களா? நல்ல வார்த்தை பேசினா சந்தோஷமாக கேட்போம்ல. மரணம் சொல்லி எங்களை பயம்படுத்துறீங்களே நினைக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன நாள்? நவம்பர் 2. இறந்த அனைத்து ஆத்மாக்காக நம்ம செபிக்கக்கூடிய நேரம் இது. கல்லறை திருநாள் அப்படின்னு சொல்லுவோம். ஆல் சோல்ஸ் டே அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி இறந்த ஒவ்வொருத்தருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்? செபிக்க போகிறோம். ஸோ மரணம் எப்போ எப்படி அப்படின்றத தீர்மானிக்க முடியாது. நம்ம கையில் எதுவுமே இல்லை. ஸோ கடவுள் ஒருத்தருக்கு தெரியும். உன்னோட மரணம் இயற்கை மரணமா, இல்லை விபத்தா, தற்கொலையா, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்கலாம். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருங்க, மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. இதுதான் ஏசப்பா விரும்புகிற ஒரு விஷயம். இது நீ கீழோகத்தில் என்ன பண்ண, எல்லாருக்கிட்டையும் எப்படி பழகுனா, நீ ஏசப்பா கிட்டே கணக்கு சொல்லியே ஆகணும். இறப்புன்னு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக. பிறப்புன்னு இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்கும். அது எப்படி வேணா இருக்கலாம். அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ ஐயோ பிரதர் பயமாக இருக்குது பிரதர், என்ன நீங்கள் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ இன்றைக்கி ஒவ்வொரு கல்லறைகள் பார்த்துருப்பீங்க. நான் வீடியோஸில் போடுறேன் பாருங்களேன். கல்லறையில் உறங்கிட்டுருக்காங்க பார்த்தீங்களா. இவன் நல்லவன் கெட்டவன் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்க முடியாது. எல்லா ஆத்மாவும் உறங்கிட்டுருக்கு. எல்லா ஆத்மாவும் மேலோகத்தில் இருக்குன்னு நம்ம நினைப்போம். ஆனால் இன்றைக்கி எவ்வளோ ஆட்டங்கள் ஆடியிருப்பாங்கல்ல, எவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்கலாம்ல. சொத்து சொகம் வீடு வாசல் எல்லாமே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க நிலமை எதுவுமே கொண்டு போக முடியாத ஒரு நிலமை. இருக்கிறவங்க பலன்னு என்ன பண்ணுவாங்க, நல்லா மார்பிள்ஸில் டைல்ஸ் போட்டு அந்த கலரையை கட்டியிருப்பாங்க. இல்லாதவங்க வெறும் ஸ்டாச் மட்டும்தான், அந்த சிலுவை மட்டும்தான். அதுவும் நம்ம பராமரிக்கல அப்படின்னா காணாமல் போயிட்டுருக்கும். என்னடா கலரையை காணமே, என்னடா என் கிணத்தை காணும் அப்படின்ற மாதிரி கலரை காணன்னு சொல்லி நம்ம தேடுவோம். காரணம் என்னென்னா, இருக்கும்போது தான் அந்த மனுஷன் ஒன்றுமே பண்ணல. இல்லாததுக்கப்புறம் கல்லறைக்கு இப்போ என்ன பண்ண போகிறோம்? இங்கேயே சாமி படத்தை வச்சு அவர் பிடிச்சதை வைங்கடா, அவர் பார்த்துட்டு போட்டோம், அவ்வளோதான் அப்படின்னு முடிச்சிடுவோம்ல. அதல்ல, போய் பார்க்கணும், கல்லறையை பராமரிக்கணும். அந்த ஆத்மா ஏங்கி தவிக்கும். ஆனால் குற்ற உணவு இருக்கும். என்ன அப்படின்னா, நான் எதுவுமே பண்ணலையே, குடும்பத்துக்காக குடிச்சு என்னை அழித்து நான் இப்போ இங்கே வந்து படுத்துட்ருக்கேன், எப்படியும் குடும்பம் வந்து பார்க்கும் அப்படின்னு சொல்லி ஏக்கங்கள் இருக்கலாம். இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்துட்டு கல்லறைக்கு போய் பாருங்கள். உறவுகள் நிறைய பேர் உறங்கிட்டுருப்பாங்க. ஜெபிச்சுக்கோங்க. இதுதான். ஸோ நாளைக்கு நமக்கு எப்படின்றது தெரியாது. இந்த கல்லறையில் உறங்கிட்ட ஒவ்வொருக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. நல்லவன் கெட்டவன் அப்படின்ற பார்க்காம, பணக்கார ஏழை வித்தியாசம் பார்க்காம எல்லா ஆத்மாக்காக நம்ம ஜெபிக்கக்கூடிய நேரம் இது. ஜெபிச்சுக்கோங்க. எப்போ என்ன நடக்கலாம், எதுவும் நம்ம கையில் இல்லை. சந்தோஷமாக இருங்க. நன்றி, வணக்கம்.